சரி. ஆஹா, ட்ரிபிள் ஆடுது. இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். ஸ்வெட்டரிங் அடிச்சு. சரி, இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்துருவோம். ஹீரோட என்ட்ரி 30-31 வயசு. கரெக்டா 31 வயசுல வராரு. அப்படி வரும்போது ட்ரெஸ் கோட் சும்மா அப்படி லூஸா ஒரு சல்வார் மாதிரி போட்டு ஒரு ஷால் எல்லாம் போட்டுக்கிட்டு அது மேல மேல சில ஆடைகளை போட்டு மறைச்சுக்கிட்டு வராரு. நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஐம் சோ சாரி. அவர் யாருன்னா, உலகம் ஃபுல்லா பல மறைகள் இருக்கு. மறைகள்னா வேதம். பல வேதங்களுக்கு பல மூர்த்திகள் இருக்காங்க. மூர்த்தினா தி சோர்ஸ், அது ஹீரோ. அதுல இந்த ஹீரோவும் ஒருத்தர். இவர் ஒரு மதம் அப்படின்னு பிரிக்கப்பட்ட ஒரு தொகுப்புல இவர் ஹீரோவா அந்த மறைமூர்த்தியா இருக்கார். இவருக்கு கொடுத்த என்ட்ரி கழுது மேல வருவாருன்னு அந்த மதத்துல அடுத்தடுத்து வர்றவங்கள கடைசியமானவர் கழுது மேல வருவாருன்னு என்ட்ரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவர் கழுது மேல வந்து அந்த என்ட்ரியை நிறைவேற்றுவார் அப்படின்னு அந்த கதையிலேயே வரும். அது ஒரு இடம் பாதிக்கும் மேல, அந்த கதைக்கு பாதிக்கும் மேல வரும். நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு மாதிரி வருவாங்க. இங்க இவர் கழுது மேல இந்த மறைமூர்த்தி வருவாரு, வேதத்தின் நாயகன் வருவாரு. எல்லாரும் தென்னந்தொரப்பத்துல விசிறுவாங்க. தென்னந்தொரப்பம் நம்ம அதை பெருகும். இவங்க அவருக்கு விசிறுவாங்க. அவரு நாயகன் வருவார், வேதத்தின் மூர்த்தி வருவார். அப்போ அந்த காலகட்டத்துல அது ஒரு காலகட்டம். அது இப்போ மறைகள் வந்து உலகத்துல எத்தனையோ மறைகள் இருக்கு. தோன்றுகிட்டு இருக்கு, மறைஞ்சிடுச்சு. மறைகள் இப்ப நம்ம சொல்றது ஒரு காலத்துல தேவனுடைய வாக்கா இருந்தது. அது வந்து சிலர் மூலியமா அது வந்து எழுத்தா மாறி வேதங்களா மாறிச்சு. சிலர் அதுல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினைவு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு காலத்துல அரவிந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், காந்தியடிகள் ஒரு அரசியல்வாதி தான். இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், இவங்கெல்லாம் வாழ்ந்ததுக்கு நம்ம சரித்திரமும் உண்மையான நம்மளுக்கு புறப்படுன்றது கண்ணுக்கு கண்ணா திருஷ்டிக்கு திருஷ்டியா இருக்கு. மிச்செல்லாம் இல்லை. திருஷ்டின்றது நான் வேற வார்த்தையை திறமை கொண்டு வந்துட்டு அதை விட்டுடலாம். கண்ணுக்கு கண்ணா இருக்கு, மிச்சதெல்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த மறைமூர்த்தி ஹீரோவா நம்ம எடுத்துக்கிறோம். இது நான் முழுசா முடிக்கிற வரைக்கும் நான் தவறா எடுத்துக்க வேணாம். முழுசா முடிக்கிறேன். இவர் காலகட்டத்துல இவர் வந்து 31 வயசுல கலீலியான்ற அவருடைய ஊர்ல இருந்து ஜெருசலம்ன்ற ஊருக்கு வந்துகிட்டு இருக்காரு. இவர் வரும்போதே அந்த ஊர்ல இருந்த ஒரு திருஷ்டி உள்ளவர். திருஷ்டினா இறைக்காட்சிய உள்முகமா, திருஷ்டின்னு இப்போ உங்க எப்படி சொல்றது? திருஷ்டினா நம்ம இந்திய மரபுல, இந்திய பகுதிகளில் அதை வந்து உள்காட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நம்ம அந்த திருஷ்டின்னு சொன்னா அது வந்து இறைக்காட்சின்னு மாறிடும். உள்காட்சி இறைக்காட்சின்னு மாறிடும். அதனால நம்ம வந்து வெறும் திருஷ்டினே இங்க பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல. அதுக்காக அது ரெண்டும் வெவ்வேறு இல்லை. அது இல்லாம இது இல்லை, இது இல்லாம அது இல்லை. ஆனா எவ்வளவு நெருக்கத்தன்மை, எவ்வளவு கொஞ்சம் விளக்கம், கொஞ்சம் நெருக்கம் வேணும் அப்படின்றதும் இல்லைன்றது இல்லை, வேணும்ன்றதும் அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். ஒருத்தருக்கும் ஒரு வேறுபாடுகள் இருக்கு. அது உயர்வா தாழ்வா அதை மனிதர்கள் நிர்ணயிக்கணும். அது பகவான் வந்து நிர்ணயிக்கணுமா பார்க்கணுமான்றது அவருடைய பொறுப்பு. அது நம்மளுடைய தலையில் இல்லை. அப்படி யோவான் ஒருத்தர் இந்த ஞானஸ்தானம்ன்ற பேர்ல இவர் 31 வயசா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் சொல்றாரு, இவர் வராரு, இவர் சொல்றாரு, வந்துட்டாரு அந்த தேவ ஆட்டுக்குட்டி. இவர் தான். அவர் வரதுக்கு முன்னாடி திருஷ்டி கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த யோவான் சொல்றாரு, இவரைத்தான் நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஞானஸ்தானம்னா நம்ம ஊர்ல காதுல ஓதி தீட்சை கொடுக்கறது. தீட்சை நான் கொடுத்துட்டு தண்ணியில போய் நினைச்சு அவருக்கு ஏதோ அந்த காதல ஓதி சம்திங். அந்த காலம் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் சில சர்ச்சுக்கு போகும்போது ஞானஸ்தானம் சொல்லிட்டு ஏதோ ஒரு இது மாதிரி ஏதோ, அது எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது. பட் நான் படங்கள் சின்ன வயசுல நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சவன், சென்ட் ஜோசப் அச்சரப்பாக்கம். அந்த மாதிரி சில ஒரு அனுபவங்கள்லயும் அங்க சில சிலைகளும் வச்சிருப்பாங்க. அந்த சர்ச்சு கோயிலுக்குள்ளேயே சர்ச் இருக்கும், ஸ்கூலுக்குள்ளேயே சர்ச் இருக்கும். எனக்கு கோயிலே சர்ச்சு மசூதியில வேற வேறலாம் இல்லை, எல்லாமே கோயில் தான். அதாவது சில வார்த்தையை குழப்பிக்க வேண்டாம். ஒரே கோயில் அடிப்படையிலே பேசிடுவேன்.
ஏன்னா நான் எங்க ஊர்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஸ்கூலுக்கு போகும்போது சர்ச்சுக்கு போற பழக்கம் உண்டு. சர்ச்சு வாசல்லே ஒரு ஜோசப் அப்புறம் வந்து ஜீசஸ் குழந்தை மரியாதை அந்த மாதிரி சில சிலைகள் இதெல்லாம் வந்து கலந்த ஒரு ஸ்கூல் அது அச்சரப்பாக்கம். அதனால யோவான் வந்து தீட்சை கொடுத்துட்டு இவர் தான் இவரை நினைச்சுன்னா கொடுத்து இவர் வந்துட்டு இனிமே எனக்கு வேற ரெண்டு அவர் போயிடுறாரு. இவர் ஒரிஜினல் வந்ததுக்கு அப்புறம் இவரு காலத்துல இவர் எனக்கு அப்புறம் தோன்றினவராயினும் எனக்கு முன்பே தோன்றின அதாவது முன்பின அந்த அதான் சங்கல்பம்ன்றது அந்த தீர்க்க தரிசனம்ன்றது அவரும் ஒரு தீர்க்க தரிசியா காட்சி அளிக்கிறார் அந்த யோவான். அப்ப அவர் சொல்றாரு இவர் காலத்தால இவர் எனக்கும் பிந்தையவர் இவர் எனக்கும் முந்தையவர் ரெண்டு விஷயத்தையும் உணர்த்துறாரு. சொல்லும் போது எனக்கும் முன்பே தோன்றியவர்ன்றாரு, அது பிந்தைய தோன்றியவர் முந்தைய தோன்றியவர் ரெண்டுத்துக்கும் பொருத்தம். இப்போ நம்ம பகுதிகளில் உலகம் ஃபுல்லா ஆங்காங்கே கூட இந்த இது இருக்கலாம். எனக்கு தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு உலக அபார ஞானம் எனக்கு கிடையாது. நான் எழுதுனது அப்படி படிச்சேன். கல்லுல கவிப்பாடி வணங்கினாலும் கல்லை மட்டுமே முடமை தப்பா எடுத்துக்க வேண்டாம். கல்லையே கவிபாடி வணங்கினாலும், கல்லுன்றதுக்கு நான் மட்டமா சொல்லல, கல்லுல சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சில பூஜைகள் முக்கியமா அதை மானசீக பக்தி செலுத்தினாதான் பகவானா மாறுது. அதுதான் கோயிலுடைய ஐதீகமோ. இந்துல சொல்றேன், இது எல்லாமே ஒரு பொதுவா கேட்டீங்க, எதுவும் பிரிக்க வேணாம். மதம்ன்றது இதெல்லாம் தொகுப்பா தொகுதியா மக்களா பகுதியா பூமி கொண்டையில தான் பிரிச்சுங்கிறது, அதெல்லாம் ஒன்னா பாருங்க, பிரிக்க வேண்டாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கல்லுல நம்ம இப்ப கவிப்பாடி வணங்கினாலும் ஒரு காலத்துல நம்ம கல்லை மட்டும்தான் வணங்கி வந்திருக்கிறதுக்கான மனித இனம்ன்றதுக்கான சான்றுகள் இல்ல. கல்மனிதன் அதெல்லாம் நம்ம ரொம்ப சயின்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். வெறும் கல்லையோ இல்ல அந்த அது ஸ்தானத்துல வெறும் ஒரு முடமா இருக்கிற ஏதோ ஒன்று வணங்கிதான் அதுக்கு அந்த அறிவு நம்ம பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த அறிவுல இருந்து நமக்கு தெரியுது. ஆனாலும் இந்த சாஸ்திரங்கள் தேவன் வாக்குதான், இந்த தேவன் வாக்குதான். ஏன்னா அதுல வந்து அறிவு புறப்படுது. இன்னைக்கு எட்டாத அறிவு அன்னைக்கு எட்டியவர்கள் இன்னைக்கு நடக்க போறது. சரி, நீங்க நடக்க போறது சொல்லலன்ட்டு விட்டுறாது, வேணாம். அது சொன்னா உடனே நீங்க ஃபேக்ட்ஃபுல்லா பேசல, நீங்க நான் என்ன சொல்லு, பொதுவா எல்லாருமே வந்து நீங்க ஃபேக்ட்ஃபுல்லா பேச மாட்டாரு அறிவுன்னு சொல்லிடுறீங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் விட்டுறலாம். அந்த அறிவு எங்க இருந்து துவக்கம், மூலம் இல்லாமல் முழுமை இல்லை, அதுதான் விஷயம். மூலம்ன்றது இறைவன், இறைவன் இல்லாம முழுமை இல்லை. இறைவனுடைய அந்த அனுகூலம் சொல்றது திருஷ்டியா ஏற்படுறது மனிதனுக்கு. சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்றோம், சில பேர் திருஷ்டியா முடிஞ்சிடும், சில பேர் அந்த திருஷ்டின்னு சொல்லிட்டு உள்முக காட்சி கடவுளையே பாக்குறது, கடவுளை தொடர்பு வச்சுக்கிறது. அந்த மாதிரி நான் இதுல வரேன், நான் இந்த கதைக்குள்ள வந்தேன். அந்த மாதிரி ஒரு கூட்டமா தான் இந்த மனிதர்களும் முடமா இருக்கிறத ஒரு வணங்கிதான் இந்த அறிவை பெற்றிருக்கும். அது பகவான் கொடுத்த அனுகிரகம் தான். அதுல வந்து அனுகிரகம் தான் பகவான் தான்றதுனால வந்து எனக்கு பிரிக்க வேண்டாம். தமிழ் நல்லா தெரிஞ்சதுனால நான் சமஸ்கிருதம் கொஞ்சம் கலப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மாத்தி எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கையாளுவோம், அவ்வளவுதான். சமஸ்கிருதம் ஒரு இடங்கள்ல எல்லா தமிழ் வார்த்தைகளையும் சேர்த்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க இப்போ பழக்கத்துல வந்துடுச்சு, மற்றபடி வருதும் இல்லை. அடுத்தது அவர் இந்த ஜெருசலத்துக்கு வராரு. கலீலியாவை சேர்ந்தவர் ஜெருசலம் வந்து கோயிலுக்கு வராரு, அந்த ஸ்தலத்துக்கு வராரு. அந்த ஸ்தலத்துக்கு வந்து சுத்தி பாக்குறாரு, பகவான் வணங்குறாரு. அந்த பகவான் என்ன பகவான்னா ரொம்ப டீட்டெயிலா எனக்கு தெரியல. அது அவங்க காலத்துல மோசஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அங்க என்னென்னவோ இருந்தது, அப்புறம் அந்த உலகம் ஃபுல்லா என்னென்னவோ இருந்தது. அவர் ஏதோ வணங்கிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அவருக்கு வந்து ஒரு பைத்தியம் முடிச்சிடுது, அவருக்கு திருஷ்டி ஏற்படுது, அந்த மனக்காட்சி ஏற்படுது. என்னத்தை உணர்ந்துட்டு அதை ஒரு புரிப்படலை. ஏன் இது புரிப்படலை, எது உணர்ந்தாரு, இது சரி என்னன்னா அவருக்கு இதுதான் திண்ணம்ன்றது நடந்ததை அப்படியே பார்த்தா அது வாழ்க்கையே இல்லை, அது ஒரு வேடிக்கை விளையாட்டு இல்லையா. அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ்ல வராது, அது அன்பின் துண்டாவும் வராது. அதனால அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த வரிகள் எல்லாம் கவனிச்சுட்டு இது நான் ஜாலியா டைம் பாஸ் பண்றேன்றது சத்தியமா நான் அப்படி சொல்லல. அந்த மாதிரி கதை அது மாதிரி கிடையவே கிடையாது. அந்த புலனாவது எதையோ உனத்த திருஷ்டின்றது வந்து கண்ணுக்கு தெரியாது, ஒரு செகண்ட்ல ஒருத்தர் வாழ்க்கையை உணர முடியும்ன்றதுக்கு பேர் வச்சுக்கோங்களேன். என் முழு வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு 37 இந்த வருஷம் 26 எனக்கு 38. அப்ப என் முழு வாழ்க்கையை ஒருத்தர் பார்த்தோம்னா அதுக்கு பேர் திருஷ்டி. அந்த திருஷ்டி ஏற்பட்டது. இது வந்து அவருக்கு புனிதம் இல்லையா, உயர்வா தாழ்வா, திருஷ்டிக்கு மேல அந்த திருஷ்டியா, கும்ப திருஷ்டி, இதெல்லாம் நான் அந்த சொல்ல வரல. ஏற்பட்டது ஒரே காட்டா பண்றாரு, பைத்தியம் முச்ச மாதிரி உடைக்கிறாரு, இது பண்றாரு, ஆடுறாரு, அவங்களாம் பண்றாரு, திட்டுறாரு, ஊகின்றாரு, இந்த பித்தாட்டம் போடுறாரு.
போடுறாரு. எல்லாரும் ஒண்ணும் பண்ணல, அவர் விட்டுறாங்க. இது ஏதோ கோயிலுக்கு அந்த பைத்தியம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாங்க. அவங்களுக்கு வேற அந்த ஞாயிற்றுக்கிழமையானா அந்த கிரியை நாள், அன்னைக்குதான் நல்லது நடக்கும், அன்னைக்குதான் பூஜை பண்ணணும், மற்ற நாள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நல்லதே பண்ணக்கூடாது, நல்லதே நடந்தாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு இதுதான் மாரல் ஆஃப் ஸ்டோரி, MOS மாரல் ஆஃப் ஸ்டோரி. அது ஏன் அப்படி பண்றாருன்னா, அங்க இருக்கிற இக்னோரன்ஸை பாக்குறாரு, பிறகு நம்பிக்கை, டெலியூஷன்ஸ். எப்படிலாம் டெலியூஷன்ஸ்ல இருக்காங்க, இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு கேடு, மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அன்பின்மையை பாக்குறாரு. இந்த அன்பின்மையோட உச்சகட்டத்தை பார்க்கும்போது, இந்த மூடத்தனத்தை பார்க்கும்போது, அன்பின்மைன்றது இன்னைக்கும் காவு கொடுக்கறது இன்னைக்கு கூட இருக்கு. வீடியோ சொல்லாம தெரியும், இன்னைக்கு கூட தெரிஞ்சோ தெரியாம சிக்கனை வெட்டுவாங்க. அது சில கோயில்ல அது பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நான் கண்ணால வெட்டாதெல்லாம் பார்க்கல, பட் எனக்கு அது சுத்தி முத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது எங்கேயோ 19 வருஷம் நடக்கிற விஷயம் தான். அது ஒரு பக்தியில இருந்து அது பிரிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு சில பகுதிகள் இருக்குது. நம்ம பகுதியிலேயே, இந்திய பகுதிகளிலேயே சில இடங்கள்ல அது ஒட்டிக்கிச்சு. அது தவறு இல்லையானா சாப்பிட்றதே தவறுதான். அது ஏதாவது வெட்டுறது தவறானா அது ஒரு மாதிரி துன்புறுத்தி வெட்டி அது சாங்கியம் பண்றது தவிர்த்துறதுனால அது ரொம்ப கொடூரமான ஒரு அது இப்போ ஹலால் முறைன்றது ஒரு 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 திட்டமிட்ட ஒரு இறை சங்கல்பத்தை ஏற்படுத்தி ஒரு செய்யும் முறைன்றதால நம்ம அதை தவிர்க்கலாம், இல்ல அதை பயன்படுத்தலாம். அது இறை சங்கல்பமாக நான் இறை சங்கமாக மேற்கொள்ள அனிமல் லவ்வர். நான் வாரத்துல ஒரு நாளோ இல்ல ட்வைஸ் எ வீக் நான் ஜூக்கு போறவன். எனக்கு ரொம்ப அனிமல்ஸ் பிடிக்கும். நான் நான்வெஜ் சாப்பிட்றவன் இல்லைன்னு சொல்லல. நான் ஹலால் முறையெல்லாம் ரொம்ப அதுக்கு நான் அதை பத்தி நான் எழுதியிருக்கேன், அதை பத்தி பேசுவேன். அது எனக்கு அதை பத்தி தெரியலனாலும் எனக்கு பகவானுடைய உள்ள என்ன அந்த அனிமல்ஸ் எப்படி இருக்கணும் ஃபீல் பண்ணி பார்ப்பேன், அதை வச்சு பேசுறேன். ஸோ அதை பத்தி நம்ம ஒரு விஷயம் இல்லை. அதுக்காக அவர் அவ்வளவு இது பண்ணல. அவர் ஒரு இது நல்லதான் இது பண்ணணும் மூடத்தனம். அதாவது ஒரு மூடத்தனம்ன்றது மூர்க்கத்தனமா மாறிடுது. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க கிட்டதான் அதிகாரம், ஆட்சி, அவங்கதான் அந்த சாமியார்கள் தான் எல்லாமே. அந்த ஒரு ட்ரெஸ் கருப்பு அங்கி மாதிரி மடிச்சிருப்பாங்க, சில பேர் வெள்ளை கருப்பு மோஸ்ட்லி. அந்த இவங்க தான் ரொம்ப அந்த ஆட்சி திறன்ல இருப்பாங்க அந்த எருசலம்ல. அவங்களுடைய அந்த உழுக்களுக்கு எல்லாருமே உழுங்கணும். மக்களை பிச்சை எடுக்கிறவங்கலாம் அவ்வளவு பேர் இருப்பான், சுத்தி பார்க்க கோயிலுக்கு சுத்தி வரவன் விழா அப்படி இப்படின்னு நிறைய நடக்கும். ஆனாலும் இந்த அப்படின்னா அந்த முட்டாள்தனம், அந்த மூர்க்கத்தனம்னா கடவுளே அங்க இருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு ஆதி காலத்துல ஆதி மனிதன் எப்படி முடத்த கடவுளா வணங்கினதா கற்பனையில் அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். ஒரு முடவனுக்கு முடத்த வணங்கணும்ன்ற அறிவு வந்ததே ஒரு பாக்கியம் தான். அதை விட கேவலமா நடந்துருந்ததை பார்க்கும்போது தான் அவருக்கு சூழ்நிலை ஏறிடுது. அப்பதான் ஃபைட் ஆரம்பிக்குது. என்ன ஃபைட்னா, டுவர்ட்ஸ் லவ், பை லவ், ஃபார் லவ். இந்த போர் அவரு ஆரம்பிக்கிறார். என்ன பண்றாரு, அதே கோயிலுக்கு தொடர்ந்து போறாரு. அந்த கிரியை நாள் சொல்ல போற புனித நாள்களை தவிர்த்துட்டு மிச்ச எல்லா நாளையும் போயிட்டு இஷ்டத்துக்கு அந்த இறை சங்கல்பத்தை இறை சங்கல்பம்னா அது ஒண்ணும் நீங்க எப்படி சொல்றது, அது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. முழுமையா இறைவன் காட்டவும் மாட்டார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா முழுமையா தெரிஞ்சுட்டா அது வாழ்க்கையே இல்லை, எதிர்காலம் எல்லாம் தெரிஞ்சுட்டா அது ஒண்ணுமே இல்லை. அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அது இறைவன் இது வரைக்கும் அதை காட்டுறா எந்த ஒரு மறைகள்லயும் இல்லை, எனக்கும் தெரியாது. முழுமா தெரிந்த ஒரு மனிதர் எல்லா இப்ப இந்து மதத்துல கூட பாத்தீங்கன்னா சைவத்திலையும் பாருங்க, வைணவத்திலையும் பாருங்க, எல்லாம் அறிந்தவர்கள்ன்றாங்க. சில நேரத்துல விதியை வெல்ல முடியாது, விதியா வெல்லத்துக்கு அவங்களே அவதரிப்பாங்க. சில நேரத்துல விதியை அவங்களே மாத்தி அமைக்க அவங்களே நேர்ல வர வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆக மொத்தத்துல இப்ப மேலுக்கு இந்த பிரம்மன் சொல்லப்படுற ஒரு பரபிரம்மன், இந்த பரபிரம்மன்றது அதுல ஒரு பெயர் தான். பிரம்மன் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. கடவுள் பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம், அல்லா அப்படின்னு ஒரு மொழியில இருக்கிற மாதிரி நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம். இது பிதான்னு சொல்லுவாரு, இவர் பரம பிதான்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு முதல் தடவை பேச சொல்றேன், ஜீசஸ், இயேசு. அந்த மாதிரி போர் தொடங்குறாரு. அது எப்படி சரி, போன வீடியோல போரை தொடங்குறாருன்னு, அது என்ன போருன்னு இப்ப பார்த்துடலாம். அது என்ன போர், அப்படிப்பட்ட போர் என்னவா இருக்கும்னா, அதே கோயிலுக்கு போறாரு. கோயில் வளாகத்துக்குள்ளேயே வாசலுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் திரட்டி இறைபோதனை செய்யறாரு. அவர் இது இருக்கு அது இருக்குன்னு ஆசை காட்டி அதுக்கப்புறம் இறைவனை பத்தின புகட்டுதலையோ ஞானத்தையோ கொடுக்கல. முதல்லயே இறைவன் இருக்கிறாரு, பிதாவானவர், எல்லாருக்கும் அப்பாவானவர். அந்த மறையில அவர் சொன்னது, அவர் பிதாவா அவரை பார்த்ததுனால சொன்னாரு. அதான் அதை நீங்க அப்படி எல்லாருக்கும் அவர் அப்பா அம்மா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி கிடையாது. இது அந்த மறையை சேர்ந்தவங்க, நீங்க அந்த மறையை சேர்ந்தவங்க, நான் கூட அந்த மறையை மதிக்கிறேன், நான் எங்க மறையில சேர்ந்தவங்களே என்ன மதிப்பானது இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு சுய கருத்து இருக்கு, சுய நம்பிக்கை இருக்கு. இந்து மதத்துல அது விசாலமான கருத்துடைய மதம். அதனால நாங்க எல்லா மதத்தையும் அசால்ட்டா கட்டிடுவோம், நாங்க அப்படிதான் பேசுவோம்னா நீங்க தவறை அடிச்சுக்க வேண்டாம்.
ஜீசஸ் வரை கும்பிட்டுக்கிறேன், தவறா எடுத்துக்கிறேன்டா. அது அப்படி கிடையாது. உங்க மன விருப்பப்படி நீங்க எப்படி வணங்கினாலும் பகவான் செவி செய்ப்பாரு. அதுல எந்த ஒரு ஸ்மார்ட் கருத்து நான் சொல்ல வரல, எனக்கே இல்லை அதை சொல்ல வரேன். எனக்கு இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன் தவிர அது மாற்று கருத்து இல்லைன்னு புதுப்படையாதான் நான் பேச வரேன். எனக்குள்ளேயும் அது இல்லை, நல்லா புரிஞ்சு, எனக்குள்ளேயும் அது இல்லை. உங்களுடைய சுய விருப்பப்படிதான் இறைவன் காட்சியளிப்பார், உங்களுடைய சுய விருப்பப்படிதான் இறைவன் உங்களை உறவு வருவார். பிதாவானவர் அவர் சொல்லும்போது அவரை தந்தையாவே அவர் அனுகூலம் செய்யறாங்க, அவங்களும் அப்படியே அதே பண்ணிடுறாங்க பகவானும். அந்த மாதிரி ஒரு தொடர்புல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சங்கல்பிக்கிறாருன்னா இந்த மாதிரி சொல்றாரு. சங்கல்பம் வராதிங்க, அந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துற வார்த்தை, அது கொஞ்சம் நல்ல வார்த்தை. எனக்கு அது அடிக்கடி நான் பிரேயர்ல வர வார்த்தை. என்ன சொல்றாருன்னா அவர் எல்லாருக்கும் அப்பா மாதிரி அப்படின்றாரு. நீங்க அவருக்கே பிறந்தியான்னு கேக்குறாங்க. ஆமாண்டா நீர்றாரு. எல்லாருமே அவருதான்றதையும் அவர் சொல்ற மாதிரிதான் வருது. ஆனா பைபிள்ல அப்படி ஒரு பெரிய தெளிவான சில விளக்கங்கள் இல்லை. அது இப்ப வேறு சில மறைகள்ல இருக்கு, அது இப்ப நம்மளுக்கு வேண்டாம். நீ என்ன அவருக்கு பிறந்தாரான்னு கேட்றாரு. அப்படி நான் கதைக்கு சொல்லிட்டேன், அவர் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. பிதாவானவர் வானத்தில் இருக்கிறார், சோதியாக இருக்கிறார், அப்படிதான் பைபிள் போகுது. ஆமா நான் அவருக்கு பிறந்தேன், இல்ல அவர் எனக்கு அவரை டைரக்டா மகஸ்தானத்துல பிறகு வச்சாருன்னு பைபிள்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தோ. நான் வாங்கி ஃபுல்லா படிக்கல, பட் பைபிள் இருக்க எல்லாத்தையும் தி காஸ்பல் ஆஃப் ஜான், தமிழ்ல தி லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வாழ்க்கை என்ற படத்துல இந்த முக்கியமான அந்த காஸ்பல் ஆஃப் ஜான், இந்த பைபிள் சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களுமே தொடர் வசனத்தை திரைப்படமா அது எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான படம், எல்லாரும் பாருங்க. நான் கூட யூடியூப்ல ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க தாராளமா அந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. தி லைஃப் ஆஃப் ஜீசஸ், தமிழ்ல இயேசுவின் வாழ்க்கை, தி காஸ்பல் ஆஃப் ஜான் ஒரு பேர் அந்த புத்தகம் இருக்கு. அது ரொம்ப அழகா நான் பார்த்தேன். அப்போ அவர் எந்த இடத்துலயுமே நான் டைரக்டா அவர் எனக்கு சிருஷ்டி செஞ்சாரு பரமபிதான்னு சொல்லல. அவர் எந்த இடத்துலயுமே டைரக்டா அவர் தேவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர் தேவன் தான். ஏன்னா அவர் தேவஸ்தானத்துல அவர் இடம்பெயர்றாரு. எப்படின்னா பகவானோட நேரடி டைரக்ட் கான்டாக்ட் அவருக்கு வருது. டைரக்ட் கான்டாக்ட் இலக்காரமா சிரிக்க வேண்டாம், டைரக்ட் கான்டாக்ட் தான். திருஷ்டி, அந்த திருஷ்டி இதெல்லாம் என் சொந்த பேரெல்லாம் இருக்கலாம். நான் அர்த்தம் தெரிஞ்சு தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், சமஸ்கிருதம் கிடையாது. இது தமிழ்ல தான் உங்களுக்கு புரியுது. வார்த்தையை அடைமொழி வச்சு பேரை வச்சு விளக்குறேன். இது அலங்கார வார்த்தை தானே தவிர இது நீங்க வேற மொழியோ இல்ல வேற தமிழ்லயோ ஒரு உள்புகுந்த ஒரு தலைப்பின் கட்டுரையோ இல்ல ஒரு தலைப்போனோ நீங்க எடுத்துக்க வேண்டாம். நம்ம புரிய வைக்கதான் இப்படிலாம் பேசுறோம். நம்மளுக்கு புரிஞ்ச வார்த்தைகள் தான் இங்க இருக்கிற இந்திய பகுதியில் நிலவர வார்த்தைகள் தான். சோ அந்த ஃபைட் இப்படி போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே ஜெருசலமே திரண்டுச்சு. ஜீசஸ் தான் பகவான், அதாவது ஜீசஸ் தான் எங்க தேவன், அவர் தான் கண்ணை கொடுத்தாரு, கண்ணை கொடுத்தாரு, கால் இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இது ஆயிடுச்சு. ஊரே அவருக்கு ஒப்பாரி வைக்குது. மறந்துட பேரை, அதாவது அவரை போட்டு புகழுது, ஒப்பாரி மன்னிக்கணும், இந்த நாள் அப்படி சொல்லிடக்கூடாது. நான் இந்த நாள் நல்ல நாளாவே நினைச்சுக்கிறேன். புனித வெள்ளி, அதாவது ஹோலி ஃப்ரைடே. சரி, ஓகே. அந்த ஒப்பாரின்றது சொல்லிட்டேன். இதுக்கு சொன்ன போட்டு கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் தான் தேவன், இவருக்கு மேல யாரு இருக்கிறா? எங்க ஏழை நமக்கு பிச்சைக்காரனுக்கு மூஞ்சி கை விட்டு கண்ணா தரை வச்சுருவார். பிச்சைக்கு இது எல்லாம் பண்ணதே முக்கியவாசி பண்ண பிச்சைக்காரனுக்கு தான் பண்ணிக்கிறோம். சில அந்த மாதிரி அவங்களுக்கும் சில நல்ல நன்மைகளை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில அரசர்கள்லாம் முதல்ல இது ரொம்ப பக்தியா மன்றாடி கேட்கிறாங்க. அரசர்கள், அந்த காலத்துல அரசர், இவங்க இந்த ஜெருசலம் கோயில ஆட்சியே அதிர விட்டதுனால இவரு இந்த வேலையை பண்ணாரு. ஆனா இவர் தெரிஞ்சுக்கிட்டு வெவ்வேறு நாடுகள் மன்னர்கள் இறங்கி வராங்க, குதிரைகள் சவாரி செஞ்சு இவர் கண்டுபிடிச்சு சுத்தி போட்டு செஞ்சு கொடுங்க, நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும், இந்த மாதிரி செத்துட்டான்றாங்க. உயிர்ப்பிக்கிறாரு. இந்த மாதிரி உயிர்ப்பிக்கிற இதெல்லாம் கூட செஞ்சதுதான் அவருடைய இது தேவ வாக்கு. இது வேதம். இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பார்க்க கூடாது. இத உண்மை இருக்குன்னு சொன்னா அது உள்ளார உணர முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் எல்லாமே விடிவு கொடுக்கும். ஆட்டம் யாரை கண்டுபிடிப்பா நினைச்சீங்களா? பாம்பு கண்டுபிடிப்பா நினைச்சீங்களா? முதல் நெருப்பு கண்டுபிடிப்போம் நம்ம நினைச்சோமா? எல்லாம் வரலையா? ஒருனா அக்னின்னு அன்னைக்கே உட்காந்து சுவாகா சொல்லியிருந்த போது நமக்கு சிரிப்பு வரலையா? அன்னைக்கே அணுவுக்கு உள்ளலாம் இல்லை, அந்த அணுன்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கும் பொறுப்பான இறைவன்றது சைவ சமயத்தை சொல்றது. அது அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஏதோ ஒரு நியூக்ளியஸ் எல்லாம் கடை கிடையாது. அதுக்கும் கர்த்தா அவனேன்றதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த பிதாவானவர், அந்த பரம பிதாவானவர், அந்த சிவன் குமர் அந்த சைவஸ்தரை சேர்ந்தவனுக்கு உடல்லாம் கிடையாது. அது ருத்ரன், மகாதேவன், அப்புறம் சங்கரன்லாம் பிரிப்பாங்க. அதெல்லாம் ஒரு புரிதலுக்காக பகுப்பாய்வு செஞ்சு சித்தர்கள் இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள். அங்க இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்கு இருக்காரு.
இங்க பல மக்கள் இருந்ததா, இந்த இந்த மண்ணுக்குன்னு சில மதம், இந்த மண்ணில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இன்னும் கூட உலகத்துல இருந்திருப்பாங்க. சீன பகுதியில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப எப்படி இவரு ஆவணங்கள் இல்லாத ஒரு ஹீரோவோ, அதே மாதிரிதான் புத்தர் ஆவணங்கள் இல்லாத ஒரு ஹீரோ. போதி தர்மனும் ஆவணங்களே இல்லாம அவர் தொடர்பானவங்க ஆவணங்கள் திடீர்னு புகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் அந்த மறைகள். அதுவும் மறைகள் தான். தேவன் இல்லைன்னாலும் அதுவும் மறைகள் தான். அவங்க தேவனை தான் வெவ்வேறு அமைதி புனிதம்ன்ற வழியில சொல்லியிருக்காங்க. இவரு டைரக்டா தேவன் சொல்றாரு, நானும் தேவனை வணங்குறேன். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த போர் ஒரு உச்சத்துக்கு போகுது. இப்படியே இவருடைய அன்புக்கும் இவருடைய கனிவுக்கும் இவருடைய எப்படி சொல்றது தியாகத்துக்கும் கிடைச்ச ஒரு பரிசா அந்த வெள்ளிக்கிழமையில இந்த கழுமரம்னு சொல்லப்படுற அந்த அந்த கொடூரமான தண்டனை கொடுக்குற, ரொம்ப கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி முழுகிடத்தை ஏத்தி அப்படி ஒரு கொடூரமா அப்படி கொண்டாங்க. அப்படி கொண்ணும் போது அவர் சில வார்த்தைகள்லாம் தேவனை நோக்கி சொல்றாரு. தேவன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டாரா, சிரிச்சாரா, இப்படி சொல்ல தப்பாட்டுக்கு வேண்டாம். அவர் உயிர்த்துக்கு போறன்னு தெரிஞ்ச நபருக்கு அது ஒரு விஷயம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்காக ஒரு மனித இவ்வளவு சோதனையை சமாளிச்சாருன்றத அது தேவன் அதாவது தேவாதி தேவன், நான் சொல்றது பரமபிதா வெளிப்படுத்தினதா அந்த கருத்து. அந்த வேதம் மறைநாயகன் விளங்குறாரு. அப்படிப்பட்ட மறைநாயகன் திருப்பி உயிர் பெறாரு. உயிர் பெற்று அவருடைய சீடர்களை 12 சீடர்கள் நினைக்கிறேன் மொத்தமா. அது இல்லாம மக்கள் சில சகோதர சகோதரிகள் அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பிளஸ் பண்றாரு. அந்த மக்களுக்கு ஏற்கனவே நிறைய ரொம்ப செஞ்சவர் தான். அந்த மாதிரி கதை போகுது. சரி, இப்போ கதையின் நிறைவா என்னன்னா, இது தியாகத்தின் திருநாளோ இல்ல அன்பின் பெரு வெள்ள திருநாளோ கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்றது, வாய் வார்த்தையை பேசக்கூடாது. இது விசுவாசத்தின் நாள், இது மறை நாயகனின் நாள், இது விசுவாசத்தின் நாள், இது மறைகளின் நாள், இது இறைவனின் நாள், இது இறைவனின் சித்தம், இறைவனின் சுத்த சைதன்யம். சரி, இப்போ இந்த கதை முடிக்குது. இப்போ நான் ஒரு சின்ன பிரேயர் சொல்றேன். I am loyal to God and by the name of Jesus. Amen. இந்த விளக்கொலி எதுக்குன்னா, இந்த விளக்கொலியை பார்க்கும்போது இருள் தெரியாது, இருளை பார்க்கும்போது ஒளி தெரியாது. இதை நம்ம தியானம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏதாவது வசனங்கள்ல தேவன் வாக்குன்னு பகவானோடு சம்மந்தப்பட்டு இல்லை ஏதாவது ஒரு நல்ல செவி மடுக்கிற ஒரு இதை படிச்சுட்டு, அதை நல்லா படிச்சுட்டு இதை பாட்டு கொண்டு தியானம் பண்ணுங்க. இது இந்து விட்டுருங்க, இந்துவே விட்டு. அதுதான் இந்த உலக ஊட்டவே சொன்ன முதல்ல. இந்திய பகுதிகளில் வர மக்களுடைய ஒரு யுக்தி. அதனால இதை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை பத்தி நல்லதா கண்ண முடியும் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அதுல எது தேவனுக்கு பிரியமானதோ இல்ல தேவன் உங்களுக்கு அனுகூலமா இருப்பான்னு தோணுதோ அதை ஒரு தடவை நல்லா 3 தடவை படிச்சுட்டு தியானம் பண்ணிக்கோங்க. நான் இதை முடிச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயம் மட்டும், இந்த இந்து மதம்ன்றதை விட நான் இந்து மதம் தான். அது இல்லாம நான் இந்து மதம்னு சொல்ல தேவையில்லை, பேசுறது செஞ்சுட்டு இருக்கோம். இந்து மதம்ன்றது முக்கியமா நான் இந்திய பகுதிகளை செஞ்சதுனால ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த கதைக்கு பேர் விசிஷ்டாத்வைத்தம். துவைத்தம்னு ஒரு கதை வருது. அந்த கதை என்னன்னா, எதுவுமே இல்லப்பா, ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் மண்ணு, பகவானை தவிர எதுவுமே இல்லை, ஒண்ணுதான் உண்மையா இருக்கு, மிச்சம் எல்லாம் டூப். துவைத்தம். அத்வைத்தம் வருது. அத்வைத்தம் என்ன பண்ணுது? அத்வைத்தம் என்ன சொல்லுதுன்னா, நான் இருக்கேன், என்ன அவனை விட்டா காப்பாத்த யாரு இருக்கிறா, ஒரே ஆளும் வணங்கு, அடி பண்ணிது. அப்புறம் விசிஷ்டாத்வைத்தம் ஒண்ணு வருது கதை. அந்த தலைப்புல அந்த கதை என்ன ஏற்றுதுன்னா, பகவான் இருக்காரு, உண்மை இருக்குது, சத்தியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு, நம்ம எல்லாரும் இருக்கோம், தொண்டு செய்வோம், நல்லா பலன்களை அனுபவிப்போம்னு சொல்லுது. இது 3த்தையும் சேர்ந்த அந்த தொகுப்பின் கதைக்கு பேர் தான் இப்ப நான் சொன்ன விசிஷ்டாத்வைத்தம். சரி, இது இந்திய பகுதியாக சொன்ன கதை, மிச்ச எல்லா கதையும் பொது கதை தான். இதுவும் பொது கதை தான். இது இந்திய பகுதியும் இல்லை, இந்திய பகுதியை சார்ந்து என் தரப்புல நான் சொன்ன கதை தாங்க. எல்லாமே பொதுப்படியா தான் சொல்றேன். இதை நான் தவறா சொல்லலன்றதுக்காக சொல்றேன். மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களாக. ஆமே. நல்லா சொல்லி பார்க்கிறேன். மூச்சு நல்லா எடுத்துக்கணும். இந்த பகுதியில் இருக்கிற பிரேயர் இதெல்லாம்
இந்த உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எல்லாம் கொஞ்சம் சாந்தப்படுத்தி இது பகவானை நோக்கி உள் திரும்பி மேல பார்க்கணுன்றது தான். அதெல்லாம் மேலனா இந்த பக்கம் எந்த பக்கமும் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கும் தெரியும், அதை பத்தி நம்ம பேச வரல. இன்னொரு விதமான ஓமையும் நம்ம பார்த்துட்டு இது நிறைவேற பண்ணிக்கிறேன். நிறைவு.